குடைய கட்டு தாண்டி குதிக்கும் குடைய கட்டு தாண்டி குடைய கட்டு தாண்டி போகும் தடியா பரணம் பண்டை கொண்டு செல்லாமல் எண்ணி குடைய கேட்கும் மகன்களை எண்ணி குடைய மாதர்களே, அந்த கொடையை எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு உரிமை அல்ல. கொடுத்த ஜன்மானத்தை வாங்கி சென்று விடுங்கள் என்று உரைத்து பொன்னூறு மாலையும் மறுத்தீர்கள், பூச்சக்கர கொடையும் மறுத்து விட்டீர்கள். அப்படி என்றால் தங்கள் தாராவதியை போல் தங்களை விவாகம் செய்து கொள்ளுங்கள் என்று மன்றாடினார்கள் சண்டாளிகள். என்னவத்தை சொன்னாயோடி என்னவத்தை சொன்னாயோடி தாயாகவும் தங்கையாகவும் மதிக்கக்கூடிய யான் அடியம்மை மிதித்து அடியம்மை மிதித்து அருந்ததி பார்த்து அனைவரும் கூடி ஆசீர்வதித்து கும்மி 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 எடுத்து வருவேச பெண்களா அடி கொஞ்சம் சென்று சொல்ல அடி கொள்ள லாபமா அடி மாதர்களை மனமகிழ்ந்து கொடுத்த ஜன்மனத்தை மறுப்பது முறையாகாது, எடுத்துச் செல்லுங்கள் கொடுத்ததை என்று சொன்னேன். அப்படி என்றால் பொன்னூறு மாலையை கொடுத்து பூச்சக்கரை குடையை கொடுத்து தங்களை யோகம் செய்து கொள்கிறேன் என்று ஒரே ஒரு பொய்யை உரைத்து விடு. வந்து நின்று நெஞ்சம் தொழுந்து என் முன்பதாக வந்து நின்று அடிச்சண்டாளிகளா பொய்யை கேண்டு சொல்ல சொல்ல
பிடித்து எடுத்து வம்புவாதம் செய்தார்கள். எனக்கும் கோபம் பிறந்தது. எடுத்தேன் சவுக்கினை தொடுத்தேன் அவர்கள் மீது. அண்ணவர்களும் விஸ்வாமித்திரருக்கு அபயம் என்று சொல்லி ஓடி மறைந்தார்கள். பிறகு அரண்மனையிலே வந்து சிம்மாதனத்திலே அமர்ந்திருந்த பொழுது முகமெல்லாம் கடுகடுக்க சிவக்க சிவக்க விஸ்வாமித்திரர் மகரிஷி ஓடோடி வந்து எத்தனை சிம்மாதனத்திலே அமர்ந்திருந்த என்னை எனது மாசில்லா மணி மகுடத்தை எட்டி உழைத்து கீழே தள்ளினார். மகரிஷியே, இந்த மாசல்லா மணி மகுடமானது முத்து மரகத கோமேக வைடூரியல் ஆபரணங்கள் பதியப்பட்டதாயிற்று. தங்கள் பொசும்பொன் போன்ற பாதமானது பட்ட மாத்திரத்திலே சிறந்து போயிருக்குமே ஐயா. நான் என்ன குற்றம் செய்தேன் ஐயா? என்ன குற்றம் செய்தேன் என்று வைத்தேன். ஒரு குற்றம் செய்யவில்லை. நான் அனுப்பிய மிருகங்களை வேட்டையாடி கொன்றாய். நான் அனுப்பிய மாதர்களை சாட்டை சவுக்கினால் அடித்து துரத்தினார். ஏன் அண்ணவர்களுக்கு அழகில்லையா? அந்தஸ்து இல்லையா? அறிவுதான் இல்லையா? நீ அண்ணவர்கள் விவாகம் செய்து கொண்டால் என்ன தவறு? ஆனால் அடித்து துரத்தும் பொழுது புழைச்சி என்று அடித்து துரத்தினாய் அல்லவா? இக்காவிரி புலையலாக கலவது என்று குருநாதா, ஒரு குற்றமும் செய்யாத எனக்கு புனிதன் என்ற சாபமா? வேண்டாம் குருநாதா, வேண்டாம். சாப விமோசனம் வேண்டும் என்று கேட்டீர். இதற்கோ என்னவர்? மறுபடியும் 2 மாதங்களையும் உன்னுடன் அனுப்புகின்றேன். நீ அண்ணவர்களை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ன தெரிவிக்கின்றாய் என்று உழைத்தார். குருநாதா, கண்ணை காக்கின்ற இந்த மண்ணி வேண்டிலும் வாகுடன் கண்ணை வேண்டிடும் மிகுவே காக்கின்ற மண்ணை வேண்டிடும் மாதுளம் இதுவே பெண்ணை ஒரு நாள் விவாகம் செய்து கொள்ள முடியாது. கண்ணை வேண்டிலும் ஈகுவேன் காக்கின்ற மண்ணை வேண்டிலும் ஈகுவேன் கண்ணை வேண்டிலும் காக்கின்ற மண்ணை வேண்டிலும் கண்ணை வேண்டியும் ஈகுவேன் காக்கின்ற மண்ணை வேண்டியும் ஈகுவேன் அவனிப்புகள் 56 தேசத்தையும் ஒருவருக்கு தானமாக கேட்டாலும் தந்து விடுவேன் என்று தெரிவிக்கின்றாய். எப்படிதான் ஆம் மகரிஷியை என்று வைத்து சற்று முன் தெரிவித்தாயே, நீ சத்தியவான், சொன்ன சொல் தவறாதவன். 56 தேசத்தையும் ஒருவருக்கு தானமாக கேட்டாலும் தந்து விடுவேன் என்று தெரிவித்தாய் அல்லவா? வேறு யாரையும் தேடி செல்ல வேண்டும். அதை என்னிடமே வேலை வார்த்து கொடுத்து விட்டு இங்கிருந்து ஓடிவிடு என்று சொன்னார். உவமையாய் சொன்ன வார்த்தை
கொண்டி ஐயா தகமையோ சிவமையந்தன் சந்திர மதியுடன் லோகிதாசனம் ஒன்று சேர்ந்து இந்த ஜகமெல்லாம் தாரை பார்த்தோர் ஒப்பு கொள்ளுவே தாரை உரத்து விட்டு மனைவி ஒரு கையில் மைந்தன் ஒரு கையில் பிடித்துக் கொண்டு அரண்மனை விட்டு புறப்பட்டு ஹரிச்சந்திரா நெல் என்று உரைத்தார். மகரிஷி, நாடு நகரம் அத்தனையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டேன், மீண்டும் நீ ஏன் அழைக்கிறீர்கள் குருநாதா என்று உரைத்து. அதற்கோ வல்லவர், நாடு நகரம் ராஜ்யம் அத்தனையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டாய், உன்னிடம் விட்டு சென்றனை 48 கோடி திரவியம் அதை கொடுத்து விட்டு செல் என்று உரைத்தார். களஞ்சியத்தில் இருக்கிறது, வாருங்கள் எடுத்து தருகிறேன் என்று மிக மகிழ்ச்சியாக நான் தெரிவித்த வேளையிலே என்னடா கதை அழைக்கின்றார்? உன் நாடு நகரம் ராஜ்யம் அத்தனையும் தாரை வார்த்து கொடுக்கின்ற பொழுது தேவாலயம், திருமாலயம், விஷ்ணு ஆலயம், பசுக்கள், சிசுக்கள், பத்தினி, பெண்கள் நீங்களாக என்று உரைத்தனே, முனிவர் திரவியம் நீங்களாக என்று உரைத்தாயா? ஆகவே அது என்னுடைய ராஜ்யத்திற்கு கட்டுப்பட்டு விட்டது, நீ தனியாக 48 கோடி திரவியங்களை கொடுத்து விட்டு செல் என்று உரைத்தார். உண்மைதான் சுவாமி, உண்மைதான். ராஜகடி என்று சொல்லக்கூடிய 48 நாட்கள் கடு கொடுங்கள், அதற்குள் பொண்ணை சாட்டுதல் செய்து விடுகிறேன் என்று உரைத்தேன். அப்படி என்றால் கடி நட்சத்திரங்களை உன்னுடன் அனுப்புகின்றேன், அவரிடம் 48 நாட்கள் கெடு முடிவதற்குள் உன்னை சாட்டுதல் செய்ய வேண்டும், இது எனது கட்டளை என்றார். விடைபெற்று புறப்பட்டேன். ஹரிச்சந்திரா நெல் என்று வைத்தார். குருநாதா, குருநாதா, மீண்டும் என்னை ஏன் அழைக்கிறீர்கள் என்று வைத்தேன். நாடு நகரம் ராஜ்யம் அத்தனையும் தாரை வார்த்து கொடுத்த பின்பு அந்த ராஜ உடை யாருக்குடா சொந்தம்? அதை கலைந்து விட்டு காவி உடைய அணிந்து செல். ஒன்றை மறந்து விடாதே, அந்த காவி உடைய அணிந்து அயத்து எல்லையை கடக்கின்ற பொழுது உன் காலடி மண்ணை 3 முறை தட்டி விட்டு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். அணிந்து கொண்டு மனிதர் கையிலும் மைந்தன் ஒரு கையிலும் பிடித்துக் கொண்டு அரண்மனையை விட்டு காசி மாநகர் நோக்கி நடக்கின்றேன். வழியிலே கடினச்சம் தரகரால் படாத இன்னல்களை அனுபவித்து பஞ்சு மெத்தையிலே படுத்துறங்கி பட்டு பீதாம்பரத்தில் நடந்து எனது மனைவி மற்றும் மைந்தனது பசும்பொன் போன்ற பாதமானது கரடு முரடான கற்களிலும் முற்களிலும் உரசி குருதி சொட்ட சொட்ட ஐயோ 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 கண்ணே கண்ணே நடந்து வா மயிலே, கண்ணே வா மயிலே.
நின்றடை காசி விஸ்வநாதரை, காசியில் வாழும் கருணையின் கடலே, கடைக்கண் பாராய் அடைக்கலம் நீயே என்று காசிநாதா 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 எனக்கு ஒரு வழியை காட்டப்பா என்று வணங்கி முடித்துவிட்டு முனிவருக்கு தேர வேண்டிய விரவியத்திற்கு கலங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே என் மனைவி சந்திரவதியாகப்பட்டு என்ன தெரிவித்தால் தெரியுமா? நாதா, வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்யுக்கு அலைகிறீர்களே, பதியின் கடனுக்கு பத்தினிக்கு பங்கு இல்லையா? என்ன தேவி தெரிவிக்கிறார்? என்னை விட்டு விட்டு கடனை கொடு என்று சொன்னான். தேவி தேவி, உன்னை நான் விற்பதா? வேண்டாம் தேவி வேண்டாம். கொண்டவளை விற்றான் இந்த சண்டாள பாவி என்ற பழிச்சொல் நேரத்தான் வேண்டுமா? பதியின் கடனுக்கு பத்தினியே விளையாள் என்று இந்த வையகம் ஏசத்தான் வேண்டுமா? வேண்டாம் தேவி வேண்டாம் என்று சொல்ல வேறு வழி இல்லை, விற்று விடுங்கள் என்று சொல்லி வேற வழியின்றி மணியோர் கையிலும் மைந்தனர் கையிலும் பிடித்துக் கொண்டு ஆடு மாடுகளை விற்பது போலே அந்த காசிமா நகர் வீதிகளிலே விலைகள் கூறி விற்றேன் ஐயா இந்த பாவி, விலைகள் கூறி விற்ற பாவி ஐயா பாவி. ஆண்டவா ஆண்டவா, இது உலகம் அறியாத புதுமை அல்லவா? இது உலகம் அறியாத புதுமை அல்லவா இறைவா? உடல் பொருளாய் கடலுக்கு